Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motion la book back problems numerical problems la problem number 6 பார்க்கலாம். Two masses M1 and M2 are connected with a string passing over a frictionless pulley fixed at the corner of the table as shown in the figure. The coefficient of static friction of mass M1 with the table is mu s, mu suffix s. Calculate the minimum mass M3 that may be placed on M1 to prevent it from sliding. Check if M1 is equal to 15 kg, M2 is equal to 10 kg, M3 is equal to 25 kg, mu suffix s is equal to 0.2. This is a given problem. This is a given figure. இது ஒரு டேபிள். இந்த டேபிள் மேலே M1ங்கிற மாஸ் இருக்குது. M1ங்கிற மாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வழியாக M2ங்கிற மாஸோட கனெக்ட் ஆகிருக்கு. M1ங்கிறது ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு M1 மேலே எவ்வளவு மினிமம் மாஸ் வைக்கணும்? கால்குலேட் த மினிமம் மாஸ் ஆஃப் M3 ஸோ தட் M1 cannot slide. அதாவது M1 ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மினிமம் மாஸ் எவ்வளோ வைக்கணும், M3 எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. M1 + M3 வந்து கம்பைன் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த M1 + M3 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுவோம். வாட் ஆர் த ஃபோர்ஸ் ஆக்டிங்? ஃபஸ்ட் இஸ் த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இதை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். This is acting in the downward direction. The gravitational force which will act in the downward direction. Number 2, a normal force. Normal force. இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும்? upward directionல இருக்கும். This is the force exerted by the table on the combined mass. Right. Next என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா M2ஆல் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ தேர் வில் பி a டென்ஷன் which will act in the upward direction. அந்த டென்ஷன் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ there is a tension along the string. Tension along the string. Next, the frictional force. Frictional force. Frictional force. இது வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ டென்ஷன் இஸ், ஸோ M2ஆல் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் த டென்ஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங். அந்த இந்த டென்ஷன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த டென்ஷன் வந்து M1ங்கிற மாஸை வந்து இந்த டைரக்ஷனில் இழுக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை வந்து F சஃபிக்ஸ் G அப்படின்னு எடுத்துக்குவோம். நார்மல் ஃபோர்ஸ் இதை வந்து Nன்னு எடுத்துக்குவோம். டென்ஷன் T இது வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? ஆக்டிங் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஆக்டிங் அலாங் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், தட் இஸ் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து Fன்னு எடுத்துக்குவோம், ஸ்மால் லெட்டர் F. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃபார் த கம்பைன்ட் மாஸ் M1 and M3, திஸ் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ், திஸ் ஒன் இஸ் அ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் அ டென்ஷன் அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த கம்பைன்ட் மாஸ் M1 and M3. M1 and M3 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுது. N is balanced by Fg. நார்மல் ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. Fs வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, T வந்து டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இஃப் தீஸ் டூ ஆர் ஈக்குவல், வாட் இஸ் த மினிமம் மாஸ் required to keep on M1 so that the body will not slide அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். let us solve the equation. What is the formula for Fs? Static friction அப்படின்னா mu suffix s into n.
என்னங்கிறது என்னது நார்மல் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மியூ சஃபிக்ஸ் எஸ். நார்மல் ஃபோர்ஸை எப்படி எழுதலாம்னா m1 கம்பைன்ட் மாஸ் m1 ப்ளஸ் m3 into g. This is the normal force because n is equal to gravitational force. Since n is equal to f suffix g, that is the gravitational force. Gravitational force க்கு என்னது? Gravitational force க்கு என்ன ஃபார்முலா? mass into acceleration. இங்கே வந்து combined massங்கிறதுனால m1 plus m3 into g அப்படின்னு எழுதுகிறோம். This is a static friction. What is the tension? Tension is equal to, now the tension is due to m2. So the tension will be equal to gravitational force of m2. Tension is equal to m2 into g. So what is the condition for sliding? Condition for sliding is condition for sliding. F suffix s is equal to t இருந்துச்சுன்னா பாடி ஸ்லைட் ஆகும். ஸோ f suffix sக்கு என்ன ஃபார்முலா? மியூ எஸ். இங்கே வந்து மியூ சஃபிக்ஸ் எஸ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு n நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு t. அண்ட் மியூ சஃபிக்ஸ் எஸ் is normal force எவ்வளவு? m1 plus m3 into g. tension வந்து எவ்வளவு? m2 into g. ஸோ ரெண்டு சைடு g கேன்சல் பண்ணிடலாம். now mu suffix s into m1 plus m3 is equal to m2. so m1 plus m3 is equal to m2. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூ வந்து கீழே வந்துச்சுன்னா தென் m3 தான் கேட்டிருக்காங்க மினிமம் மாஸ் எவ்வளோ இருக்கணும்னு. ஸோ m2 by மியூ எஸ். m1 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் m1 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ மினிமம் மாஸ் required to keep on m1. அதாவது this is a minimum mass required to keep on m1. இந்த மினிமம் மாஸ் வந்து m3 வந்து இந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா m1 is just begin to slide அப்படின்னு அர்த்தம். m1 வேல்யூ இந்த வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்லைடு ஆகாது. நமக்கு சில நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம m3 கால்குலேட் பண்ணுவோம். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இந்த கால்குலேட் பண்ணுற m3யை விட கம்மியாக இருந்தால் பாடி வில் ஸ்லைடு மூவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிவன் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் m1 is equal to 15 kg, m2 is equal to 10 kg, m3 is equal to 25 kg, mu s is equal to 0.2. These are the data given in the problem. இப்போ m1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, m2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, m3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மினிமம் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம். இங்கே கால்குலேட் பண்ணுற m3 வந்து இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா then the body will not slide. Now let us calculate the minimum mass according to this formula. m3 is equal to m2. What is m2? m2 is 10. What is coefficient of static friction? 0.2. What is m1? 15 kilogram. So this is equal to 10 divided by 0.2 வந்து 50 minus 15 is equal to 35 kilogram. So as per formula the minimum mass required is 35 kilogram. அதாவது மினிமம் ஒரு 35 kilogram மாஸை வந்து m1 மேலே இருந்துச்சுன்னா மினிமம்
மினிமம் 35 கிலோகிராம் ஆஃப் மாஸ் வந்து M1 மேலே இருந்தால் M1 will not slide. ஆனால் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 25 கிலோகிராம் தான் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாஸ் வந்து நம்ம வச்சுருக்க மாஸ் வந்து as per data given the mass M3 is only 25 கிலோகிராம். அதாவது இந்த மினிமம் மாஸை விட இது கம்மியாக இருக்குது. அதனால் M1 will move, M1 will slide. Calculated value of M3, calculated value of M3 is 35 kilogram. This is a minimum value, but given value of M3 is 25 kilogram. இது மினிமம் மாஸை விட கம்மியாக இருக்கிறதுனால the M1 plus M3 அப்படிங்கிற இந்த கம்பைன் மாஸ் வந்து ஸ்லைட் ஆகும். the combined mass will move. This is a answer for the given problem.